Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. So நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ 12th இருக்கட்டும், ஐடிஐ இருக்கட்டும், 10th இருக்கட்டும், 10th கீழேயா இருக்கட்டும், ப்ளஸ் யூஜி டிகிரியாக இருக்கட்டும், மாஸ்டர் டிகிரியாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த வேலை வாய்ப்புகளை பார்த்து அவங்களுக்கு உண்டான வேலைகள் என்னென்னு நம்ம பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் இடையில ஒரு சில வந்து எந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும், இந்த லிங்க் என்ன ஒர்க் ஆகும், இந்த இடத்துல ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒன்றும் அந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை நல்லா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வீடியோவை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஸோ நீங்கள் வெளியே பார்த்துட்டு கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்காம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஸோ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த மாவட்டம் மட்டும் இதை அப்ளை பண்ணணும், மற்ற மாவட்டங்கள் அப்ளை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, எந்த கம்யூனிட்டியில் வரும், அந்த கம்யூனிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸாக அந்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து ஏனோ தானோன்னு போடல. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட நோட்டிஃபிகேஷனை எடுத்து தான் அவங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒருத்தங்க சொல்கிறத கேட்டு நான் அவங்களுக்கு போடலை. ஸோ அவங்களோட நோட்டிஃபிகேஷனை பார்த்து அந்த நோட்டிஃபிகேஷனை முன்னாடி வச்சு தான் அவங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரியா? ஸோ உங்களுக்கு இது நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எல்லாமே இப்போ உள்ள வேலையில் திண்டாட்டத்தில் இந்த வேக்கன்சி வந்து இந்த போஸ்ட் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகும். சரியா? ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து அவங்க அப்ளை பண்ணி அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எனக்கு வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன். சரியா? ஸோ அதனால் எல்லா நேரமும் எல்லா வீடியோவும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் கிடச்சதுன்னா உண்மையிலே சந்தோஷம். ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கிறோம் அவங்க வந்து ஒரு கமெண்ட்ஸில் எனக்கு இந்த ஜாப் கிடச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களால் நீங்கள் அனுப்புங்க. சரியா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாலும் நீங்கள் அதாவது உங்கள் மூலியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் அவங்க அதை பார்த்து அவங்க கிடச்சிதுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த சேனல் வந்து எல்லா ஜாப் சம்மந்தமாக எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? ஸோ நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் வந்து என்ன டவுட்னாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே உங்கள் டவுட் வந்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். சரியா? ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2 விதமான வேக்கன்சி இருக்குது. என்னெல்லாம்னா குக் ஹெல்ப்பர், அதாவது சமையலர் துப்புரவாளர். சார் குக்கு இல்லை, குக்கு ப்ளஸ் கிளீனர். ஸோ 2 விதமான போஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சமையலர் ப்ளஸ் துப்புரவாளர். ஸோ மொத்தம் 17 போஸ்ட் இருக்குது சார். ஸோ அந்த போஸ்ட்டு சம்மந்தமான ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா என்னைக்குன்னா 16ஆம் தேதி முந்தின நாள் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை சமையல் மற்றும் துப்புரவாளர் வேலைக்கான விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன. சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிடர் நல விடுதிகள், பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளிகளுக்கு 15 சமையலர் பணியிடங்களும் துப்புரவு பணியிடங்கள் காலமுறை ஊதியம் 2 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன. சரியா? ஸோ 15 சமையல் குக்கும் 2 கிளீனரும் தேவைப்படுறாங்க. ஸோ அது ரிலேட்டடான போஸ்ட்டை தான் இப்போ பார்க்குறோம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா?
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சமையலர் பணியிடங்களுக்கு அனுபவம் உள்ளவர்கள் முன்னுரிமை தரப்படும். 17 to 35 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும். சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். ஸோ இந்த 5 வந்து குவாலிஃபிகேஷன், 5 வந்து டீட்டெயில்ஸ், அதாவது நிபந்தனைகள். சரியா? தமிழில் படிச்சிருக்கணும். ஆதி திராவிடருக்கும் பழங்குடியினருக்கும் முன்னுரிமை. குக்காக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 15 to 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சென்னை மாவட்டத்தில் தான், சென்னை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கணும். சரியா? இந்த இருக்கிறவங்க இந்த இதில் உள்ளவங்க, இதில் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகிறவங்க வந்து அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணலாம். தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பம் பெற்று பதிவஞ்சல் மூலமாக மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு 1/12/2020க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? இதுதான் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சென்னை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அந்த ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷனை வைங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுங்கள். அதில் கேட்குற எல்லாத்தையும் வைங்க. வச்சுட்டு இந்த குவாலிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் இருக்க இந்த டீட்டெயில்ஸ், அதாவது இந்த 5லேயுமே நீங்கள் பொருந்தணும். சரியா? இந்த 5க்குமே உங்களோட டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகணும். இந்த 5க்கும் மேட்ச் ஆச்சுன்னா அவங்க இதை அப்ளை பண்ணலாம். சரியா? விண்ணப்பதாரர்கள் தமிழில் இருக்கணும், தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும், ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், சமையலர் போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, 35 வயசுக்குள்ளே இருக்கணும், சென்னை டிஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சரியா? இந்த 5க்கும் மேட்ச் ஆச்சுன்னா அவங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணலாம். ஃபில்லப் பண்ணி 1/12க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. சரியா? இதுதான் இது நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸில் போய்ட்டு ஃபுல்லாக விசாரித்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஜாப் சம்மந்தமாக ரிலேட்டடாக பார்த்துட்டோம். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? 15 சமையலர் 2 கிளீனர் போஸ்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதை எங்கே போய் பார்க்கணுன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம chennai.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட். சரியா? அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் இந்த போஸ்ட்டில் வந்து இந்த 2வது லிங்க், அதாவது ப்ரெஸ் ரிலீஸில் இந்த 2வது லிங்கில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் குக் அண்ட் கிளீனர் இன் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இந்த லிங்க்கில் போய் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம். சரியா? ஸோ மொத்தம் 17 போஸ்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட்.